இணையதள ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சினிமா நியூ அப்டேட்ல நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, முதல்வர் விஜய் அவர்களோட மூத்த மகன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் டைரக்ஷன் பண்ணி விரைவில் வெளியாக இருக்கும் சிக்மா படத்தை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். ஜேசன் சஞ்சய் அவர்கள் பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி 2018 ஜங்ஷன் அப்படின்னு ஒரு ஷார்ட் பிலிம் அவர் பண்ணியிருக்காரு. இந்த ஷார்ட் பிலிம் பார்த்தீங்கன்னா யூடியூப் இணையதளத்தில் 2018 வெளியிட்டாங்க. இந்த ஷார்ட் பிலிமுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிது. இவர் ஒரு பேட்டி கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் சஞ்சய் அப்படின்னு தான் போடுவாங்க. ஏன்னா அவரே டைரக்ஷன் பண்ணி இந்த ஷார்ட் பிலிம்ல அவரே நடிச்சிருக்காரு. ஏன்னா இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஒரு படத்தையும் டைரக்ஷன் பண்ணல. டைரக்ஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில நடிகர்கிட்ட போய் கால் ஷீட் கூட கேட்டாங்க. ஆனா இப்போ இந்த படத்துல சிக்மா இவர் டைரக்ஷன் பண்ற படத்துல பாத்தீங்கன்னா சந்தீப் கிஷன் அவர்கள் தான் இந்த படத்துல கதாநாயகனா நடிக்கிறாரு. இந்த படத்துல கதாநாயகனா நடிக்கிறாரு. இவர் இதுக்கு முன்னாடி தெலுங்கு திரைப்படங்கள்ல அதே மாதிரி மைக்கேல், அதாவது சொல்ற மாதிரி திரைப்படம் சொன்னா இயக்குனரும் நடிகருமான தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ண ராயன், இந்த படத்திலேயே இவர் தனுஷ் அவர்களுக்கு தம்பியா நடிச்சிருப்பாரு. தனுஷ் அவர்களுக்கு எப்படிப்பட்ட கதாபாத்திரம்னா, அதாவது அண்ணன் கூடவே இருந்து துரோகம் பண்ற மாதிரி தான் இவருடைய கதாபாத்திரம் இருந்திருக்கும். இந்த படத்துல ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் நடிச்சிருப்பாரு. டான்ஸ்லாம் கூட பாத்தீங்கன்னா டூயிட் சாங் ரொம்ப பிரமாதமான முறையில இயக்குனர் தனுஷ் அவர்கள் அந்த லெவலுக்கு இந்த திரைப்படத்துல இவரை நடிக்க வச்சிருப்பாரு. படத்தோட ரிலீஸ் டேட் எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் அக்டோபர் 2 ரிலீஸ் அப்படின்னு ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு. அதே மாதிரி இது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தான் இந்த படத்தோட டீம் லைக்கா நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டீசரை கூட வெளியிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட டீசர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல பாத்தீங்கன்னா சொல்ற லெவலுக்கு பெரிய நடிகர்கள்லாம் யாருமே கிடையாது இந்த திரைப்படத்துல. இந்த படத்தோட டீசர் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டீசர் பெரிய லெவல்ல இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. என்னடா இந்த படத்தோட டீசரை முதல்வர் விஜய் அவர்களோட அவருடைய மகன் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, இந்த படத்தோட டீசரை நான் குறை சொல்றேன் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். உண்மையிலேயே இந்த படத்தோட டீசர் அந்த லெவலுக்கு பெரிய லெவல்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா எந்த ஒரு திரைப்படத்தையும் டீசரை வச்சு முடிவு பண்ண முடியாது. ஏன்னா நிறைய சில திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா டீசர் பிரமாதமான முறையில் இருந்திருக்கும். ஆனா உள்ள போய் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா அந்த படம் மோசமா இருந்திருக்கும். அந்த மாதிரி படத்தோட டீசர் வச்சு முடிவு பண்ண முடியாது. இந்த படம் அக்டோபர் 2 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதாவது ஜங்ஷன் ஷார்ட் பிலிமுக்கு பிறகு இப்போ திரையில ஃபர்ஸ்ட் டைம் இவர் காலடி வச்சிருக்காரு. சினிமாவில் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்தை எந்த லெவலுக்கு இவர் டைரக்ஷன் பண்றாருன்னு இந்த படம் அக்டோபர் 2 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஜேசன் சஞ்சய் அவர்கள் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் திரைப்படமா இல்ல லவ் ஸ்டோரி திரைப்படமா இல்ல ஒரு மேஜிக் திரைப்படமா அப்படின்னு இந்த படம் அக்டோபர் 2 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். முக்கியமா முதல்வர் விஜய் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில இந்த படத்துக்கு எந்த லெவலுக்கு வரவேற்பு கிடைக்க போகுது அப்படின்னு அக்டோபர் 2 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். இந்த படத்தை ஜேசன் சஞ்சய் அவர்கள் எந்த லெவலுக்கு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு அக்டோபர் 2 இந்த படத்தை நம்ம எல்லாருமே திரையரங்குகளை போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். முதல்வர் விஜய் அவர்களோட மூத்த மகன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் டைரக்ஷன் பண்ற இந்த திரைப்படம் சிக்மா, தளபதி அவர்களோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இந்த படம் அக்டோபர் 2 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்திற்கு முதல்வர் விஜய் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில எந்த லெவலுக்கு வரவேற்பு கிடைக்க போகுதுன்னு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். இப்போ முதல்வர் விஜய் அவர்களோட மூத்த மகன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் சிக்மா படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பத்தி
நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.